இன்னைக்கு ராத்திரி இருண்ட சக்தி ரொம்ப வலுவா இருக்கு. என் பேரு கியூலா. நான் ஒரு வேம்பயர். நான் ஒளிஞ்சிருக்கேன். இல்ல, சிக்கலான சில காரணங்களால இந்த ஸ்கூல்ல சிக்கிருக்கேன். என்னால இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியலாட்டியும் அது என்னோட சுதந்திர உணர்வை கட்டுப்படுத்த முடியாது. எப்படி பார்த்தாலும் எனக்கு இந்த பிரபஞ்சம் ரொம்ப சின்னதுதான். இப்ப நான் எங்க போயிட்டு இருக்கேன்? எனக்கு இருக்கிற ஒரே சுதந்திரத்தை கொண்டாடுறதுக்காக. டொமேட்டோ ஜூஸ். இது இல்லாம என்னால தொடங்கவே முடியாது. நான் இதுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ வழக்கம் போல ஹேண்ட்ஸமா தான் இருக்க. புகழெல்லாம் ஒரு பெரிய பாரம். ஆனா என்ன மாதிரி ஒரு ஆளு எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. இந்த குட்டிக்க தவிர இவன் தான் அவன். அவன் எனக்கு போட்டின்னு நினைக்கிறான். ஆனா உண்மையை சொல்ல போனா அவன் எனக்கு இணையானவனே இல்ல. ஒவ்வொரு நாளும் டெஸ்க்ல மனுஷங்களோட புகைப்படங்கள். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. நான் எங்க உட்கார்ந்தாலும் அது கரையில்லாம நல்லா இருக்கணும். நான் இப்ப உங்க எல்லாருக்கும் நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறேன். அது சிசி, அது ஒரு ஜாம்பி. அது கான் துள்ளுற ஜாம்பி. கேபி ஒரு பிராங்க்ஸ்டர். பிராங்கி அதுக்கிட்ட ஈஸியா கூல் ஆயிடுவான். இந்த விசித்திரமான அதை கிளீன் பண்றதுக்குள்ள ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன்.
இல்ல, அமைதியாரு. மைண்ட் கண்ட்ரோல். கலக்கிட்ட சபாஷ். மனுஷங்க கிட்ட இருந்து ஒளிஞ்சுக்க உங்க திறமைய பயன்படுத்தி ரொம்ப கடுமையா உழைக்கணும் எல்லாரும். இன்னைக்கு நாம மனுஷங்களோட டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னா செல்போன்னு சொல்லுவாங்க. எங்க ரிசர்ச் படி இது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். அத நான் எங்க பார்த்தேன்? பொதுவா மனுஷங்க செல்போன்ஸ் நம்மள அட்டாக் பண்ணவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதை எங்கேயோ பார்த்திருக்கேன். எந்த மனுஷங்களாலையும் ஒரு நாள் கூட அவங்க போன் இல்லாம இருக்கவே முடியாது. ஒருவேளை மொபைல தொலைச்சிட்டா அதுல டிராக்கிங் சிஸ்டத்தை போட்டு கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓ மிஸ்டர் ரீப்பர், இங்க வந்து பாருங்க. ஓ நோ, ஒரு நிமிஷம். நீ அதை டச் பண்ணவே கூடாது. எதுவா இருந்தாலும் சரி, புரிஞ்சதா? நீ மனுஷங்களோட பொருட்களை தொட்டினா எப்பவுமே அதை எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே வச்சிடணும். நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சதா? எஸ் சார். பாப் குயின்ஸ், செல்போன் தொலைச்ச மனுஷங்க கிட்ட என்ன அறிகுறிகள் தெரியும் சொல்லுங்க. என்ன சொல்றது யோசி. அவங்க ஆயுதம் இல்லாம கவலைப்படுவாங்க. அவங்க ஆயுதம் இல்லாம கவலைப்படுவாங்க. பிங்கோ. மனுஷங்க யாரு அவங்களோட செல்போனை தொலைக்கிறாங்களோ அவங்க ரொம்ப கவலையா, வெறித்தனமா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு கலக்கமா இருப்பாங்க. போட்டோஸ் அப்புறம் வீடியோஸ் அவங்க பார்க்கும்போது, ஏய் இங்க கவனி. இப்ப 10 நிமிஷம் பிரேக். அது எங்க போச்சு? எங்க போச்சு? இப்ப பைத்தியம் தான் பிடிக்க போகுது. ஏன்னா மான்ஸ்டர்ஸ் உலகத்துல ஒரே ஒரு ரோல் தான் இருக்கு, ஃபைண்டர்ஸ் கீப்பர். எங்க போச்சா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். பிடிக்க போறேன். கிச்சிலிக்கா கிச்சிலிக்கா. தொப்பையில குதிச்சு வருவாங்க. எங்கடா ஓடுற முட்டா? போடுது. அதுவும் ஒரு சின்ன லாலிபாப்காக ரொம்ப அழிப்போம். அது என்னது? அதை
உனக்கு வேணுமா? நோ தேங்க்ஸ். எனக்கு கேண்டி அந்த அளவுக்கு பிடிக்காது. போயிடு. எனக்கு ஆசைன்னு ஒண்ணு இருந்தா அப்ப அது எல்லாருக்கும் தூரமா நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றதுதான். ஓ, அது இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? ஹலோ ஹலோ. ஒருவேளை நீங்க மனுஷங்களோட பொருட்களை தொட்டீங்கன்னா எங்க எடுத்தீங்களோ அதை அதே இடத்துல வச்சிடணும். என்ன நான் சொன்னது புரிஞ்சதா? கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் சீக்கிரமா இது எடுத்த இடத்துலயே வச்சிடுறேன். என்னுடைய போனை நான் ஸ்கூல்லயே விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அதனால நான் தேட வந்திருக்கேன். நான் எங்க வச்சேன்? யாரோ கால் அட்டெண்ட் பண்ணி பேசினாங்க. ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் என்னோட டெஸ்க்ல டிராயிங் பண்ணது அவதானா? ஐயோ, நான் வீட்டுக்கு போயிட்டு எம்மியான கேக்க சாப்பிட போறேன். சரி, ஓகே ஓகே, பை. என்னுடைய போன். இந்த போன் என்னோடது. நீ என்னுடைய போன் திருடுறது மட்டுமே இல்லாம அத உடைச்சிட்ட. இப்ப நான் உன்ன சும்மா விட போறதில்ல. இப்போ நீ இங்கேயே இருக்கணும், சரியா? நான் போய் டீச்சரை கூட்டிட்டு வரேன். சீக்கிரம், அவர் சொன்னது கரெக்ட் தான். அவ இங்கதான் இருந்தா. நான் சொன்னல அது கோஸ்ட்னு. நேத்து ராத்திரி இங்க அதை சுத்திக்கிட்டு இருந்தா நான் பார்த்தேன். அப்புறம் நான் சத்தியமா சொல்றேன், எம்டி கிளாஸ் ரூம்ல கூட அதோட காலடி சத்தத்தை நான் கேட்டேன்.
நான் சொல்ல வரத கொஞ்சம் கவனமா கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பேயோட்டி இருக்காரு. அவர்கிட்ட நம்ம பேசியே ஆகணும். ஓ, இது அருமையான ஐடியா. நீ அவரை இங்கேயே கூட்டிட்டு வா. நாம கோஸ்ட கண்டுபிடிச்சிடுவோம். அப்புறம் நான் டிவி ஸ்டேஷனுக்கும் நியூஸ் பேப்பருக்கும் சொல்லிடுவேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டா பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் பசங்களும் ரொம்ப உற்சாகத்தோட பார்க்க இங்க வருவாங்க. இந்த மாதிரி உதவாக்கிற ஐடியாவை கொடுக்கறத நிறுத்தி போய் வேலையை பாரு போ. பேயாவது பிசாசாவது ஒருவேளை அது என் கண்ணு முன்னாடி வந்தா அதை நான் கழிச்சு துப்பிடுவேன். உனக்கு ஏதாவது கிடைச்சதாமா? அட கொடுமைய, இப்படி நடந்திருக்க கூடாது. உன் போன் உடைஞ்சது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுக்கு காரணமானவங்களை நாம பிடிக்கலாம். ஒருவேளை நீ அந்த ஸ்டூடெண்ட மறுபடியும் பார்த்தேன்னா என்கிட்ட வந்து சொல்லு, சரியா? ஓகே சார். ஹலோ, என்னோட உதவி ஏதாவது வேணுமா? ஆமா, ஸ்கூல்ல கோஸ்ட பிடிக்கிறவரு நீங்க தானா? அட்ரஸ் என்னன்னு சொல்லுங்க. டாட், சொல்லு ஸ்வீட்டி, என்ன சொல்ல வந்த? ஓ, நல்ல விஷயம், நீ அதை கண்டுபிடிச்சிட்ட. ஆனா நீ இத கீழே போட்டுட்டியா என்ன? இல்ல, அது நான் இல்ல டாட். பரவாயில்ல பரவாயில்ல, எப்படியோ இதை நீ ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கல்ல. அப்படின்னா நீங்க புதுசு வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? இது ஆன் கூட ஆக மாட்டீங்களே. இங்க பாரு, 3வது படிக்கிற பொண்ணுக்கு போன் எதுக்கு சொல்லு? அப்படி உனக்கு போன் வேணும்னா இந்த தடவை A கிரேட் வாங்கிட்டு வந்து காமி. ஆனா டாட், என்னோட எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் 2 வீக்ஸா இருக்கு. நான் எப்படி பாஸ் ஆக முடியும்? எப்படின்னு கேட்டா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படி, அவ்வளவுதான். அப்பா, A கிரேட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். நான் B கிரேட் வாங்கட்டுமா? A கிரேட் ஒன்னும் பெரிய விஷயம் இல்லையே. அப்பா, அதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்ல. அப்ப போனை யாரு உடைச்சாங்களோ அவங்களே சரி பண்ணி கொடுக்க சொல்லு. அவன் என்னுடைய ஸ்கூல் பையன் மாதிரி தெரியல. A கிரேட் இல்லனா போனும் இல்ல, புரிஞ்சதுல? குட் லக். என்னுடைய போன். அவ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணா? ஓ நோ, கம் ஆன், இது அழிய கூட மாட்டேங்குது. என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அது உண்மைதான். அது என்னன்னா, தொப்பி மண்ட, நீ ஏன் போய் அவன்கிட்ட கேளு. சந்தேகம் உனக்கு தானே, நீயே கேளு. ஏன் பூசட்டி தரையா, போய் நீ அவன்கிட்ட கேளுடா. என்கிட்ட என்ன கேட்கணும்? இத பத்திடா டேய். கேளா, கேபி இந்த படம் உன்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுது. என்ன இதுவா? சும்மா இரு, இது ஒண்ணு என்ன மாதிரி இல்ல. நல்லா பாடுறா, முட்டை கண்ணு, முள்ளு மாதிரி முடி, சப்பி போட்ட உதடு, இதெல்லாம் பார்த்தா அப்படியே. என்ன சொல்லு, ஏன் நிறுத்திட்ட? டேய் நடிக்காத டேய், இதெல்லாம் பாக்குறது உன்ன மாதிரியே இருக்கு. இது வரைஞ்சது ஒரு மனுஷ பிறவி. இதுக்கு மேல நீ ஏதாவது சொல்ல விரும்புறியாடா முள்ளு மண்டா? கண்ணை செக் பண்ணிக்கோ கேபி, இது கியூலா மாதிரி கண்டிப்பா இல்ல. எல்லாரோட கண்ணு முட்டை கண்ணுதான். இந்த முட்டை கண்ணை பாரு, இந்த களைஞ்சு போன முடிய பாரு, அப்புறம் இந்த முட்டை கண்ணை பார்த்தா ஹியூமன் பாம்பு மாதிரி தெரியுது. என்ன சொல்ற கியூலா? ஆமா, சரியா சொன்ன. இது கொஞ்சம் கூட என்ன மாதிரி இல்ல கபி. சரி, இந்த நடிப்பு உன் கையில இருக்க கரைய பார்த்தாலே தெரியுதுடா டேய். அது மட்டும் இல்ல, இந்த போட்டோ நீ மனுஷ உலகத்துக்கு போய் நல்லா வெயில்ல காஞ்சிட்டு வந்ததையும் சொல்லுதுடா டேய். மனுஷனுக்கு காட்டிக்கணும். உன்னை பொறுத்த வரைக்கும் கீழே முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு மனுஷனோட உலகத்துக்கு ஒரு ஹியூமன் பாம் மாதிரி அங்க போயிருக்கான். அப்புறம் பகல்ல மனுஷங்க கையில மாட்டிக்கிட்டான். நீ இப்படி சொல்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? என்னாலே இதெல்லாம் கேட்க முடியல. தேங்க்யூ கான். என் டெஸ்க் விட்டு இறங்குறியா ப்ளீஸ்? I'm sorry
கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என்னோ தெரியல, நான் உன் மேல என்னோட ஒத்த கண்ணை வச்சிருக்கேன், பார்த்து இருந்துக்க சரியா? அவனால எப்படி எல்லாத்தையும் ஒரு கண்ணால பார்க்க முடியும்? அவன் கிட்ட இருக்கிறது ஒரு கண்ணு தானே, அதனால போல இருக்கு. அட, இது ஏன் அழியவே மாட்டேங்குது? என்னுடைய டிராயிங் யார் இது அழிச்சது? இது அவன்தான். என்னுடைய டெஸ்க கூட கிளீன் பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை அவன் வரலாம். அம்மா. அது யாருன்னு பாக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க நான் உங்களுக்கு என்னோட கார்டு தரேன். நீங்க வந்துட்டீங்களா? நல்லதா போச்சு. பிரின்சிபல் காங் உங்ககிட்ட கேட்காமலே வர சொல்லிட்டேன். ஸ்கூல்ல எந்த கோஸ்டும் இல்ல, நீங்க கிளம்பி போகலாம். நீங்க உங்க மனச மாத்திக்கிட்டா எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க. நல்லா கிளீனா இருக்கு. பர்ஃபெக்ட். நான் தூங்கிட்டேன் போல இருக்கு. ஓ, நீ இங்கதான் இருக்கியா? நீ இந்த ராத்திரியில இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? லைட்ஸ் ஏன் ஆஃப்ல இருக்கு? ஓ, பென்ஸ் அண்ட் நீடல்ஸ். என்னுடைய போன். புது போன் வாங்க நீ காசு கொடுக்கணும். ஆனா நான் உன்னோட போன் எடுக்கல. நான் லாக்கர் கிட்ட போகும்போது இது என் பேக்ல இருந்தது. என்ன லாக்கர்? நீ என்ன பேசிட்டு இருக்க? அதாவது நான் உன் போனை என் பேக்ல பார்த்தேன். அத நான் திருப்பி குடுக்கலாம் தான் வந்தேன். நீ என்ன சொல்றனா, என் போனுக்கு கால் வந்து உன் பேக்ல வந்து உட்காந்துச்சுன்னா அப்புறம் நீ என்கிட்ட வந்து குடுக்க வந்த. அத நீ என்ன நம்ப சொல்றியா? நீதான் உடைச்ச, நீதான் சரி பண்ணணும். சரி பண்ணி கொடு. என்னடா இது? இது எப்படி? அவனுக்கு ஒரு கண்ணுதான் இருக்கு. ஏமா தண்ணி மேல படுத்து பாத்து. அவங்க எல்லாம் யாரு? கதையை முடிச்சுடா. இவனும் உயிரோட தான் இருக்கா. இவ சொல்லுறா. இந்த முதல்ல நடந்தது எனக்கு முன்னாடியே தெரியும். கியூலாவை பத்தி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கல. உனக்கு ஒரு கோடி கும்பிடுமா. இதுக்கப்புறம் நம்ம புது இடத்துக்கு தான் போய் ஆகணும். வணக்கம் ஐயா. மனுஷங்க நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ஆபத்தானவங்க.
அவங்கள டீல் பண்ணணும்னா நாம நம்ம பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கணும். வாய்ப்பே இல்ல. இப்ப 10 நிமிஷம் பிரேக். இவன் நம்மள பாத்துட்டா, இதுக்கப்புறம் இவள நாம ஏதாவது பண்ணியே ஆகணும். விட்டுட்டான் வை, நம்மள பத்தி எல்லார்கிட்டயும் டமாரா அடிச்சிருவாடா இவன். என்ன சரியில்ல, கறி குழம்புல கறி இல்லன்னு எனக்கு தெரியாது. இவள நாம ஏதாவது கண்டிப்பா பண்ணியே ஆகணும்டா. அதாவது ஒருவேளை அவ காணாம போயிட்டா அப்பதான் உண்மையிலே நம்ம எல்லாருக்கும் ஆபத்து ஏற்படும். எதுக்கு? பசங்க காணாம போற கேஸ். பசங்க காணாம போன கேஸா? ஆமா, பசங்க காணாம போனா இந்த நகரமே வெளித்தனமா மாறிடும். மக்கள் என்ன தேட ஸ்கூலையே தலைகீழா மாத்திடுவாங்க. ஏன்னா கடைசியா என்ன இங்கதான் பார்த்தாங்க. அப்பா இது ஒண்ணுலயே ஆபத்துதான், பயங்கரமான ஆபத்து. மண்ண ஓடு மகால், நீங்க சொன்னது நீங்க கேட்கலையா? எல்லார்கிட்டயும் செல்போன் இருக்கு, அதனால பசங்க கிட்ட கூட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா இவகிட்ட செல்போன் இல்ல. ஆமா, என்கிட்ட போன் இல்ல. ஏன்னா அத அவன் தான் உடைச்சிட்டான். வாய மூடு. சரி, பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம். என்ன நீங்க போக விட்டீங்கன்னா நான் இங்கேயே விட்டுடுவேன். அவ சொன்னது சரிதான். இத பத்தி யோசிங்க. ஒருவேளை அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்ப நம்ம கண்டிப்பா இங்க இருந்து போக வேண்டியது வரும். நான் இங்க இருந்து போக விரும்பல. சரி, என்னமா பண்ணி தொலைங்க. ஆனா ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னு வையேன், அது எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு, சரியா? அப்படியெல்லாம் எதுவும் இங்க நடக்க போறது இல்ல. கண்டிப்பா நடக்காது. ஐயா, சரி போதும் போதும் போ. அப்பா இன்னைக்கும் ஆபீஸ்ல இருந்து லேட்டா வருவாரு. இந்த உலகத்திலேயே நான் தான் அன்லக்கி போல இருக்கு. இப்போ உண்மையாவே போன் இல்லாம வாழணுமா? ஆமா, அவங்க கியூலான்னு கூப்பிட்டாங்க. BINPIRE vampire. என்னது இது? வாவ், அதுங்க இந்த பேய் மாதிரி இல்லையே. ஷூ ஸ்லைட். அவன் லாக்கர் பத்தி ஏதோ சொன்னா. அந்த லாக்கருக்குள்ள அவ ஃபிட் ஆவா. இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறதாவே எனக்கு தெரியாது. இதே ஓபன் ஆக மாட்டேங்குது. நீ இங்கதான் தங்கிட்டு இருக்கியா? நீ எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண நீ எங்களை பத்தி பேச மாட்ட, அப்புறம் எங்க பாட்டு விஷயத்தையும் மறந்துடுவேன்னு. நான் யார்கிட்டயும் சொல்லல. அப்புறம் எங்களை பத்தியும் மறந்துடு. உன் மூளையில இருந்து அழிச்சிரு, தயவு செஞ்சு அழிச்சிரு. இதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே சந்திக்க முடியாது, புரிஞ்சுதா? நானும் உன்னை எப்பவுமே சந்திக்க விரும்பல. ஆனா நீ என்னுடைய போனை உடைச்சிட்ட. நீ தான் காசு கொடுக்கணும். 1 2 testing. Attention students in Bora Elementary School. ஓகே, நான் உன்னோட போனுக்கு காசு தரேன். இதான் எனக்கு வேணும். இந்த சேஞ்ச் வச்சுக்க. இனி என்னைக்கும் இங்க திரும்பி வராத, புரியுதா? ஓ, நீ என்ன கிண்டல் பண்றியா? நீ உண்மையான காசு கொடுக்கணும். காயின்ஸ் இல்ல, பேப்பர் மணி. என்கிட்ட போன் இல்ல, நான் எப்படி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுவேன்? அமைதியா இரு, அழுவாத ப்ளீஸ். அப்போ நான் உனக்கு காசு கொடுத்தா அதை வச்சு நீ புது போன் வாங்குவ, இல்லனா கிளாஸ்ல A கிரேட் வாங்கணும். இந்த ரெண்டே வழிகள் தானே இருக்கு.
இப்ப இது ரொம்ப சிம்பிள். நீ ஏ கிரேட் வாங்கிரு. ஏய், இது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்ல. நான் ஒன்னும் அதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன். ஆனா நான் புது போனுக்கு காசு தரலனா நீ என்ன பாக்க தினமும் இங்க வருவ, அப்படிதானே? ஆமா. அப்புறம் கலாட்டமும் பண்ணுவல்ல. நீ அதை விடவும் மாட்ட, அடுத்து போகவும் மாட்ட. அஃப்கோர்ஸ் இல்ல. சரி, அப்ப நான் உனக்கு ஏ கிரேட் வாங்க உதவி பண்றேன். என்ன? எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? நீயா? என்னுடைய டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் பண்ண முடியாதத நீ பண்ண போறியா? எல்லாருமே ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிட்டாங்க. இப்ப நான் ஏ கிரேட் வாங்க அதிசயமா நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? நான் ஒன்னு நினைச்சேன்னா அதை கண்டிப்பா செஞ்சு முடிப்பேன். முடியாது, கண்டிப்பா முடியாது. வாய்ப்பு இருக்கு, உன்னால முடியும். நான் என்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறேன்னாச்சும் உனக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம். எனக்கு 109 வருஷம் மனுஷங்களோட ஸ்கூல் லெசன்லாம் எனக்கு கேக் பீஸ் மாதிரி. எப்படியோ என்னுடைய போன் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் எனக்கு இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம இன்னைக்கு ராத்திரி 5:30 மணிக்கு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஓகே? இப்படி இல்ல, இதோ இந்த மாதிரி. இப்படி பண்ணா என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? நீ ஒருத்தவங்களுக்கு ப்ராமிஸ் பண்றன்னு. நீ ஒரு ஹியூமன் கிடையாது, ஆனா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ற. அதனால நீ இந்த ப்ராமிஸ காப்பாத்தி ஆகணும். நம்ம என்ன பண்ணாலும் இந்த ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வர மாட்டேங்கிறாங்களே. உன்னை பார்க்கும்போதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே இந்த ஸ்கூலை பெஸ்ட் ஸ்கூல் ஆக்காம விட மாட்டேன். என்ன, நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? வா, ரொம்ப சந்தோஷம். கேட்கவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் லெசன் இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டார்ட் பண்ணு. நான் எங்க இருக்கேன் குட்டி பாப்பா? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்னது இது? சரி, உன்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்போ? இது இன்னைக்கு. டெஸ்ட் இந்த டேட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். சோ நம்ம படிக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்கு. ஒரு வாரமா? அவ்வளவுதானா? ஒரு நிமிஷம், நேத்திக்கு ஏதோ பெருசா பேசின. உன்கிட்ட எந்த சூப்பர் பவரும் இல்லையா இந்த படத்துலயும் புக்ஸ்லயும் வர மாதிரி? சூப்பர் பவரா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு. நீ டெஸ்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும். கடைசி நிமிஷம் வரை வேஸ்ட் பண்ணிட்டு ஷார்ட்கட்ல எல்லாம் போவே கூடாது. வாவ், நான் ஏமாந்துட்டேன்னு இப்ப எனக்கு புரியுது. நம்ம ஸ்பானிஷ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப ஈஸி. ஈஸியா? ஆமா, இத பாரு. ரொம்ப கஷ்டம். பாஸ். நம்ம ஈஸியான படத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்னொன்னா பண்ணலாம். பாஸ். உனக்கு உண்மையிலே தெரியாதா? பாஸ். பாஸ்னா என்னன்னு தெரியாதா? இரு, என்னன்னு எனக்கு தெரியும். டொமேட்டோ. என்ன டொமேட்டோவா? இத இப்படி சொல்லக்கூடாது. டொமேட்டோ இல்ல, இது டொமேட்டோன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஸ்பானிஷ் வேர்ட்ஸ் தெரியாது, ஆனா எனக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரியும். உனக்கு கண்டிப்பா தெரியாது. இது டொமேட்டோ. அது டொமேட்டோன்னு எனக்கு நல்லா தெரியும். என் கூட சேர்ந்து சொல்லு. டோ டோ மா மா டோ டோ டொமேட்டோ. சரி விடு. நெக்ஸ்ட் பீட்சா. நம்ப முடியல, நான் ஜீனியஸ். தொடர்ந்து 2 ஆன்சர் சொல்லிட்டேன். பீட்சா 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 பீட்சா. எனக்கு பசிக்குது. பசிக்கும் போதே என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியாது.
சாப்பிட உன்கிட்ட ஏதாவது இருக்கா? கமான், நம்ம இப்பதானே ஸ்டார்ட் பண்ணோம். வாவ், உன்னுடைய பல்லு ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. நீ என்னைக்காவது மனுஷனா கடிச்சிருக்கியா? அந்த பிளட்டோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? மனுஷனோட டேஸ்ட் வித்தியாசமா இருக்குமா? யாரோட டேஸ்ட் நல்லா இருக்கும்? பையனா பொண்ணா சின்ன பசங்களா? சொல்லு. ஃபோக்கஸ் பண்ணு. ஒரு நிமிஷம் கூட உன்னால கவனிக்கவே முடியல. அத பத்தி மறந்துடு. இப்படி இருந்தா உன்னால டெஸ்ட்ல கூட பாஸ் பண்ண முடியாது. படிச்சு நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். தூங்கி எழுந்துட்டு ஃப்ரெஷ்ஷா நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேயா? இதான் படிக்கிற லட்சணமா? இப்ப தூங்குறதுக்கு நேரம் இல்ல. எழுந்திருச்சு படிக்கிற வேலையை பாரு. ஜிராஃபா டிஃபிசியல் பேரா இரு. என்ன உனக்கு என்னாச்சு? எழுந்திரி. நீ என்ன பயமுறுத்துற. எழுந்திரி. எழுந்திரின்னு சொல்றல. எழுந்திரி. நான் தூங்கிட்டேனா என்ன? எவ்வளவு நேரம் தூங்கின? ஆமா, நீ ஒரு செகண்ட் தூங்கிட்ட. இப்ப நம்ம படிக்கலாம். விசித்திரமா இருக்கு. இப்ப என்னதான் நடந்துருச்சு? டிக் டாக் டக டக டக. ஹாபரக டாபரா. நீங்க தன்னனக தன்னனக. தரான கோமரா. மறுபடியும் பண்றானே. ரிப்பீட். முன்னாடி ஒரு தடவை. சரியா பண்றானே. சரி தூங்கு. சமகமடி. என்ன கண்ணெல்லாம் வெளியாயிடுச்சு. இடத்த காலி பண்ணிட வேண்டியதுதான். அப்படின்னா நீ என் கண்ணை பார்த்து ஆர்டர் பண்ணா ஹிப்னடைஸ் ஆயிட வேணா? நீ என்ன பறந்துகிட்டேன்னு நினைக்கிறேன். வராத. நம்ம உடனே அவனை தடுத்து நிறுத்தணும். இல்லைன்னா ஸ்கூலை நாசம் பண்ணிடுவான். தடுக்கணும். கபந்துங்க. ஐயோ, எங்க வந்தீங்க? கொலவரியில் இருக்கானே. வெச்சபடியே வச்சிருவோம். யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கல்ல. அதிசயமாயே இருக்கு. என்ன இதுல கரை இருக்கு? நான் எதுக்காக உன்னை இங்க கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது சார். நேத்து ராத்திரி யாரோ என்னோட விலை மதிப்பற்ற டிராபிய உடைச்சிட்டாங்க. யார் அப்படி பண்ணது? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்லு, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே திருன்னு நின்னு முழிச்சுக்கிட்டு இருக்க போற? என்ன, நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். யார் இந்த காரியத்தை பண்ணுனாங்கன்னு நீ கண்டுபிடிச்சே ஆகணும். பேட்டோட விங்ஸ் ரப்பர் மாதிரியே இருக்கும். அப்படியே நடுவுல ஸ்ட்ரெச் ஆகுற மாதிரியும் இருக்கும். அப்படின்னா என்ன? சரிதான், நீ ஒரு காட்டேரி. ஆமா. அப்போ நீ பேட் மாதிரி மாறலாம் இல்ல? கண்டிப்பா மாற முடியும். இது ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு இந்த மாதிரி கஷ்டமான வார்த்தை எல்லாம் புரியாது.
ஒருவேளை நான் உண்மையான பேட்டை பார்த்தனா எனக்கு புரியும். நீ என்ன சொல்ல வர? நீ எனக்காக ஒரே ஒரு வாட்டி பேட்டா மாறிடு. அதுக்கப்புறமா என்னால இந்த லெசனை ரொம்ப ஈஸியா படிக்க முடியும். எனக்காக மாறியா? ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல, வாய்ப்பே இல்ல. மறந்துரு. நான் கெஞ்சுறேன் உன்கிட்ட. நீ படிக்க விரும்பலன்னா போ, உனக்கு கவனமே இல்ல. அப்பனா முடியாதுன்னு சொல்லு. என்னால முடியும். பரவாயில்ல, கோவப்படாத. என்னால முடியும், ஆனா எனக்கு இப்ப மாறுறதுக்கு மூடு இல்ல. ஓகே ஓகே. நான் சீரியஸா தான் சொல்றேன், எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை. நான் ஒரு காட்டேரி, அப்புறம் ஒரு பலசாலி. என்னால எப்படி வேணாலும் மாற முடியும். நம்மளால உண்மையிலேயே இப்படி மாற முடியுமா? இதுக்கு மேல என்னால முடியல. பேசாம இரு, என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சாரி சாரி. என்னால நம்ப முடியல. இது வேலை செய்யுது, இது வேலை செய்யுது. நான் சாதிச்சுட்டேன். ஆனா ஒரு ரெக்கைய வச்சு என்ன பண்ண முடியும்? ஆமா. ஏன் என்னால பண்ண முடியல? நீ வருத்தப்படாத, உனக்கு பொறுமையா வரும். என்னால முடியல. வவ்வாலுடைய ரெக்கை இப்படி இருக்குமா? எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. Thank you, குட்டி பேட்டி. இரு, வவ்வால்லாம் பறக்காதா? இரு, உனக்கு பறக்க தெரியாதா? என்ன, நீ என்ன கிண்டல் பண்றியா? நான் உனக்கு பறந்து காட்டணுமா? என்ன சொல்றாது? ஓகே, இப்ப நான் பறக்கிறேன். எல்லாம் நல்லா தானே இருக்கு. குட் ஈவினிங் சார். இங்க யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. ஓ, அதுவா? நான் ஒரு புழுவை பார்த்து பயந்துட்டேன். அது எங்க போச்சுன்னு தெரியல. மிஸ்டர் காங், அந்த புழுவை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். நீங்க என்ன வெளியே கூட்டிட்டு போக முடியுமா? தேங்க்யூ மிஸ்டர் காங். கமான் மிஸ்டர் காங், நம்ம போகலாம். நான் உண்மையாவே இப்ப இங்க இருந்து போகணும். சீக்கிரமா வாங்க, போகலாம், போங்க. நல்ல வேலை தப்பிச்சேன். சாட்டர்டே 1 மணிக்கு உச்சி வெயில்லையா? அவ என்ன பகல்ல சந்திக்க விரும்புறா. தேங்க்யூ மிஸ்டர் காங். குட் ஈவினிங். இங்க என்னமோ ஒண்ணு நடக்குது, ஆனா என்னன்னு தான் எனக்கு ஒண்ணும் புரியல. அது என்னன்னு நீயா? மிஸ்டர் காங், மேல சிசிடிவி கேமரா ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மேல இந்த ஸ்கூல்ல இருக்கிற எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் டேமேஜ் ஆகாது.
உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா? ஆமா, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு தெரியாது. ஆனா நீ நிஜமா சாதிச்சுட்ட. இல்ல, நான் மட்டும் இல்ல, நம்ம சாதிச்சிட்டோம். நம்பலா? ஆமா, நீ மட்டும் இல்லனா எனக்கு A கிரேட் கிடைக்க வாய்ப்பே இல்ல. அதுக்கே நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த சந்தோஷமான விஷயத்துக்காக நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிருக்கேன். ஓகே, நீ கொஞ்சம் சன்ஸ்கிரீன் போட்டுக்கோ. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என் கூட என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க? நில்லு நில்லு, என்னால இந்த ஸ்கூலை விட்டு போக முடியாது. என்ன நம்ம ஒன்னும் ரொம்ப தூரம் போக போறதில்ல. ஓகே, நம்ம வந்துட்டோம். இந்த இடம் எங்க இருக்கு? Wow. Wow. செல்போன் எதுக்கு உனக்கு அந்த அளவுக்கு தேவைப்பட்டுச்சு? எல்லார்கிட்டயும் இருக்கிறது என்கிட்ட இல்லன்னா கஷ்டமா இருக்கும். எனக்கு தனியாள் மாதிரி ஃபீல் ஆகும். தனியாளா? ஒருத்தருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாம தனியா இருந்தா எப்படி இருக்கும்? அது நீதான். என்ன? நான் ஒன்னும் தனியாள் இல்ல, எனக்கு நீ இருக்க. நீ எனக்கு ஃப்ரெண்ட் இல்லனா வேற யாரு? அப்படின்னா நான் உன்னோட ஃப்ரெண்டா? கண்டிப்பா நீ என்னுடைய ஃப்ரெண்ட் தான். சேர்ந்து படிச்சோம், வெளிய சுத்துறோம், அப்புறம் என்னுடைய சீக்ரெட்டான பிளேஸையும் உனக்கு காமிச்சிருக்கேன். அஃப்கோர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸா? சரி, நீ எதுக்காக ஸ்கூல்ல ஒளிஞ்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்க? நாங்க மனுஷங்க கிட்ட இருந்து ஒளிஞ்சுக்கிறோம். நாங்க ஒரு சேஃபான இடத்தை தேடிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். பல வருஷத்துக்கு முன்னாடி நாங்க மனுஷங்க கூட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு மனுஷங்க நாங்க அவங்களோட வித்தியாசமா இருக்கான்னு தாக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நாங்க அரக்கர்களா மாறிட்டோம். மிஸ்டர் ரீப்பர் மட்டும் இல்லனா நாங்க யாரும் உயிரோட வாழ்ந்திருக்க முடியாது. நாங்க சேஃபான இடத்துல வாழணும்னு உலகத்துல உள்ள எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனாரு. நாங்க ஒவ்வொரு இடமா அலைஞ்சோம், ஒளிஞ்சுக்கிட்டோம், ஓடுனோம். கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் எப்படி பிறக்கணும்னு நான் தேர்ந்தெடுக்கலன்னு. நான் அரக்கனா பிறந்தது என்னோட தப்பா? அப்புறம் நாங்க ஒரு ஸ்கூல பார்த்தோம். அங்க பசங்க பகல்ல இருந்துட்டு ஸ்கூல் பில்ட் அடிச்சோன்னு கிளம்பிடுவாங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால மிஸ்டர் ரீப்பர் உதவி இல்லாம நாங்க சுதந்திரமா வாழ கத்துக்கிற வரைக்கும் இந்த ஸ்கூல் தான் எங்களோட வீடு. ஓ, அப்படிதான் நீங்க அங்க வாழ ஸ்டார்ட் பண்ணீங்களா? வேடிக்கையா இருக்குல்ல? எத்தனையோ வருஷமா நாங்க மனுஷங்கள்ட்ட இருந்து ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா இப்ப மனுஷங்கள்ட்ட இருந்து ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் எங்களால ராத்திரி மட்டும்தான் வெளியில போக முடியும். இது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? இது ஆபத்துல வாழ்றதை விட பரவாயில்ல. சாரி, என்ன மன்னிச்சிடு. கடந்த காலத்துல அப்படி வாழ்ந்ததுக்கு இப்போ இப்படி நீங்க வாழறதுக்கு. ஆனா மனுஷங்க உனக்கு பண்ண கொடுமையெல்லாம் மன்னிச்சிடுங்க. ஆனா நீ எதுவும் செய்யலையே. எனக்கு தெரியும், ஆனா மனுஷங்க அவ்வளவு கெட்டவங்க இல்ல கியூலா. இந்த நேரத்துக்கு இந்த விஷயம் உனக்கே தெரிஞ்சிருக்கும். என்ன மாதிரி நல்லவங்க கூட இருக்காங்க. ஓ, நீ சிரிச்சிட்ட. அப்பனா நீ ஒத்துக்கிறல? ஆமா, ஏதோ ஒண்ணு. சரி, நம்ம போகலாமா? எங்க போலாம்? ஸ்கூலுக்கு, இண்டிபெண்டன்ஸ் ட்ரைனிங்க்கு. என்ன? ஆனா எனக்கு மிஸ்டர் ரீப்பரோட பர்மிஷன் வேணும். என்ன, எத்தனை நாளைக்கு உனக்கு அவருடைய பெர்மிஷன் வேணும்? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சும்மா இரு. ஒன்னால இப்படி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? போன வாட்டி சொன்னா வருத்தப்படுவேன்னு நான் சொல்லாம விட்டுட்டேன். ஆனா உன்னால பார்க்க முடியாது.
நான் என்ன சொல்றேன்னா மனுஷங்க உன்னை துரத்தும் போது வவ்வாலா மாதிரி நீ பறந்து போயிடணும். அதே மாதிரி ஓகே 3 என்ன போற 1 நல்லா அடி. Come on, நல்லா இல்ல. உள்ள போ வேகமா. 1 2 Well done. நம்ம ரெடி ஆயிட்டோம். நான் எப்பவுமே பறக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன எனக்கு இவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தது நீ பறக்கணும்ன்றதுக்காகவா? இப்போ போலாம். நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? நீ பறக்க ஸ்டார்ட் பண்ணு, அப்புறம் நான் சொல்றேன். நல்லா டைட்டா பிடிச்சுக்க. நீ விழுந்தாலும் நான் உன்னை காப்பாத்த மாட்டேன். இப்ப நம்ம எப்படி வீட்டுக்கு போவோம்? எனக்கு திரும்பி போக வழி தெரியாது. மிஸ்டர் காங் ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு. கொஞ்சம் இத பாருங்களேன். என்னது அது? அதான் சார் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், அங்க பேய் இருக்குல்ல. வாயமோடு யாராவது நீ சொல்றத கேட்ற போறாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு? என்னோட ஸ்கூல்ல கோஸ்டா? என்னால நம்பவே முடியல. என்னோட சர்வீஸ் உங்களுக்கு வேணுமா? இங்கோ வாவ், நீங்க வந்த உடனே உங்க திறமையை காமிச்சிட்டீங்க. நீங்க எப்படி வந்த உடனே லொகேஷனை கண்டுபிடிச்சீங்க? நீ ரொம்ப அதிகமா பேசுற. நீ வேலைக்கு தடங்கலாகி இருக்க. நீ அவரை தேவையில்லாம தொந்தரவு பண்ணாம போய் ஏதாவது வேலையை பாரு போ. இவங்க கொஞ்சம் பலகீனமானவங்க தான். கேபிளின், ஜான்சி, ஜாம்பி, பிரேக்கின் ஸ்ட்ரைன், அதோட இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றவன் த கிரைம் ரீப்பர். என்ன 5 பேரு? அது மட்டும் இல்ல, ரத்தத்தை குடிக்கிற காட்டேரி. நீங்க எப்படியாவது அதுங்களை என் ஸ்கூலை விட்டு விரட்டிடுங்க. முதல்ல பேமெண்ட், நோ டிஸ்கவுண்ட், ஒன்லி கேஷ். அது ஸ்கூலோட பினான்சியல் சிச்சுவேஷன் இப்ப சரியில்லை. ஆனா கண்டிப்பா எங்களால மேனேஜ் பண்ண முடியும். போய் வாங்கிட்டு வாங்க. இதுதான் இந்த செமிஸ்டரோட கடைசி கிளாஸ். சில ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இன்னும் சில பேர் கொஞ்சம் கூட ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கலாம். அப்புறம் சில பேர் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணத்தான் செஞ்சிருக்கீங்க. அதனால நீங்க எல்லாரும் இன்னைக்கு ராத்திரி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆரம்பிக்கலாமா? இருக்கு
ஆமா பேய். சர்ப்ரைஸ்! ஹேனா, என்னுடைய மேக்கப்ப பாரு, நான் மான்ஸ்டர் மாதிரியே இருக்கேன்ல. இப்ப மிஸ்டர் ரீப்பர் உன்னை பார்த்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ இங்க இருந்து கிளம்பு சீக்கிரம். வாவ், இந்த பாட்டு கூலா இருக்கு. மியூசிக், லைட்டிங். ஓ, இந்த பாட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்கு. ஹாய், இது ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி வந்த மனுஷ பொண்ணு தானே? மனுஷியா? கேளா, நீ எங்களுக்கு தெரியாம இந்த மனுஷ பொண்ணு கூட பேசிட்டு இருந்தியா? நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். நான் சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு. டேய், நீ எதுவும் பேசாத. எதுவா இருந்தாலும் நாங்க இவன் வாயாலேயே கேட்டுக்கிறோம். டேய், நீ சொல்றா எதுக்காக இப்ப ரூல்ஸ பிரேக் பண்ணி ஒரு மனித பிறவி கூட பழகி இருக்க? நம்ம கௌரவம் என்னடா ஆகுறது? அது வந்து அவங்களுக்கு என்னன்னு சொல்லு சொல்லு. உங்களுக்கு வேணுமா? என்ன கேண்டி கொடுத்து எங்களால வேலைக்கு வாங்க முடியும்னு நினைச்சியா? இது என்ன பயங்கரமான மியூசிக் சத்தம். இப்ப இந்த மியூசிக் ரொம்ப நல்லதா போச்சு. என்ன மியூசிக் இது? என்ன மியூசிக்? ஹலோ kiddos. Yo, Panchi, Bobby, Jumpy, Frankenstein. அப்புறம் நெய்யும் காட்டேரியா. பத்திரமா இருங்க, இல்லன்னா விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். இதுதான் என்னோட லேட்டஸ்ட் கட்டிங் எட்ஜ் இன்வென்ஷன். இதனால என்ன மாதிரி மனுஷங்களோட முடிக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. ஆனா காட்டேரிங்களுக்கு பாக்குறீங்களா? என்ன பண்றீங்க? ஸ்கூலுக்கு இது உங்க டேமேஜ் தலையெழுத்தையே மாத்திடும். நான் ஒருவேளை உங்க இடத்துல இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன். இந்த லேசரோட எஃபெக்ட் அந்த மாதிரி இருக்கும். அதனால அசையாதீங்க. கண்டுபிடிச்சிட்டேன். ஒண்ணு இல்ல. சரி, அதோ அங்க. அங்கே நில்லு, அங்கேயே நில்லு. எங்களை போக விடு.
நான் உன்னை புடிச்சிட்டேன் இல்ல கிட்டோ. பாரு, நான் ஹண்டர், புரிஞ்சுதா கிட்டோ? நான் இந்த கிளாஸ போட்டிருக்கிற வரைக்கும் உன்னோட ஹிப்னாட்டிஸ்ட்லாம் வேலை செய்யாது, புரிஞ்சுதா? பாய் பாய் கண்ணா. மிஸ்டர் ரீவர், இது ரொம்ப அர்ஜென்ட். என்ன? மனுஷங்க ஒரு ஹண்டர், ஒரு மனுஷன் ஹண்டரை கூப்பிட்டுருக்காங்க. மனுஷனா? ஹண்டரா? இதெல்லாம் என்னோட தப்பு தான். எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. பிடிபட்டுட்டானா? என்ன ஒரு அர்த்தம்? நிமிஷம். அந்த பொண்ணை சந்திச்சதுக்கு அப்புறம் மனுஷங்க உலகத்துக்கு போறது எனக்கு வேற வழியே தெரியல. அவளுக்கு நான் ஏ கிரேட் வாங்க உதவி பண்ணேன். இதான் உண்மை. இதுக்கப்புறம் நான் அவளை என்னைக்குமே சந்திக்க போறது இல்ல. இதெல்லாம் என்னோட தப்பு தான். நான் ரொம்ப பயந்துட்டேன். காமா, நீ இப்படியெல்லாம் பண்ணாத. சின்ன பையனை பயம்படுத்துற. நீ இங்கிருந்து போ. உடனே இங்கிருந்து வெளியே போயிடு. போ சீக்கிரம். காமா, அந்த பையன் கடைசியா உங்க டீச்சரோட திறமைய பார்த்துட்டு போகட்டும். நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, ரொம்ப நேரம் ஆகாது. உன்னை போன்னு சொன்ன. ஒரு நிமிஷம். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் உங்க யார் கூடவும் அன்பா இருந்ததே இல்ல. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. என்ன கணக்கணக்கத்து? மண்டை விடு மகாலிங்கோ, என்னாச்சு அவருக்கு? மிஸ்டர் ரீப்பர், ஒரு நிமிஷம். அங்க இருக்கிற பொண்ணு என் ஸ்டூடெண்டா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இதோ இந்த பொண்ணு. அப்படியா? இதோ இது கம்மிதான். ஓ, ஆனா எப்படி பார்த்தாலும் இவ ஒரு மனித குழந்தை. குட்டி பொண்ணு, நீ எதுக்கு எதுவுமே எங்க கிட்ட சொல்லாம இருந்த? இந்த காட்டு மிராண்டிங்க உன்னை இவங்க காயப்படுத்தினாங்க. எல்லாருமே காட்டு மிராண்டிங்க இல்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களா? செல்ல குட்டி, மனுஷங்களும் எந்த காட்டு மிராண்டிகளும் என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது. காட்டு மிராண்டிங்க உள்ள, மனுஷங்க வெளிய. நம்ம உலகம் வேற, அவங்க உலகம் வேற, புரிஞ்சுதா? இல்ல. இப்ப நமக்கு என்ன ஆக போகுது? யார் ஹெல்ப் பண்ணுவா? நீ முழிச்சுட்ட. நீங்க பத்திரமா வெளியில வந்துட்டீங்களா? நான் என்ன நினைச்சேன்னா நீ தனியாவே வாழ விரும்பினேன்னு. சந்தோஷமா? தனியா சந்தோஷமாவா? கியூலா, நான் உன்னுடைய சைட் கேக் ஞாபகம் இருக்கா? நீ எங்க போனாலும் அங்க நான் கண்டிப்பா இருப்பேன். ஆமா, ஓகே.
ஆனா மிஸ்டர் ரீப்பர், மிஸ்டர் ரீப்பர், நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். நான் என்னைக்குமே மனுஷனா மாற முடியாது. நான் தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. இதெல்லாம் என்னோட தப்புதான். ஒருவேளை நான் ஹானாவை மீட் பண்ணாம இருந்தா அந்த இடம் பெரியவங்க சொல்லிருக்காங்க, நட்புக்காக உயிரையே பணிய வைக்கலான்னு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் பண்ணுவாங்க. என்னால தனியா வாழ முடியாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஹானா, அவங்களுக்கு என்னோட உதவி வேணும். நான் உங்களுக்கு உதவி பண்ணணும், அதுவும் விடியறதுக்குள்ள. நீங்க ரொம்ப லக்கி. நீங்க கொடுத்த பணத்துக்கு 6 அரக்கர்கள் கிடைச்சிருக்கு. அப்படியா? சரி, இப்ப நான் கிளம்புறேன். பேசுறதுக்கு நேரம் இல்ல. பாய் பாய். என்னது இது? நீ ஒரு குட்டி பையன். உன்னை பிடிக்காம போயிட்டேன்னு வருத்தப்பட்டேன். இப்ப நீயா கிடைச்சிட்ட. இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது அந்த ஆள் இந்த ஸ்கூலையே ஒரு வழி பண்ணிடுவான் போல. ஏய், நீ ஒரு குட்டி பையன். இனிமே உன் ஆட்டம் என்கிட்ட செல்லாது. நீங்க ஒரு கோல கையில கன்னோட வந்திருக்கீங்க. கண்ண கீழே போட்டு நியாயமா ஃபைட் பண்ணுங்க. எங்க 2 பேருக்கும் நீங்க ஒருத்தர். யா 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 யா. நான் உங்களுக்கு help பண்ணணும். என்ன காமெடி பண்றியா நீ? உனக்கு அடிபட்டு இருக்கு. ஆனா சோலாவை காப்பாத்துறதுக்காக அந்த சின்ன பொண்ணு பெரிய ஆளுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கா. என்னால இங்க ஒளிஞ்சு அவளை பாத்துட்டு இருக்க முடியாது. உனக்கு உதவி செய்ய அந்த உலகத்துல இருந்து யாரும் வரப்போறது இல்ல, புரிஞ்சதா? அதனால உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லு. நாங்க வந்துட்டோம். உன்னை என்ன பண்ணுவோம் பாரு. இப்ப இந்த கதையை நான் தான் முடிக்கணும் போல இருக்கு. நமக்குள்ள யாரு வேணும்னாலும் படிச்சு முன்னேறலாம்.
நீங்க எப்ப பார்த்தாலும் இது ஒண்ணுதானே சொல்லிட்டு இருப்பீங்க மிஸ்டர் கான். இந்த பசங்க கூட நம்ம ஸ்கூல்ல படிச்சு முன்னேறிட்டு இருக்காங்க சார். நீங்க எந்த அளவுக்கு இந்த ஸ்கூல்ல விரும்புறீங்களோ அதே அளவுக்கு அவங்களும் விரும்புறாங்க. நான் சொன்னதை நீ மறந்துட்டியா? நீ போட்டிருக்கிற அந்த சில்லி கிளாஸ் ட்ரிக் எல்லாம் என் கிட்ட செல்லாது. பிரமாதம். இது பர்ஃபெக்டான டைமிங். கியூலா இப்போ சூரிய உதயம் ஸ்கூலுக்கு மேல வந்துருச்சு. நீ இங்கேயே கடை. இப்போ உன் விஷயத்துக்கு வரேன். இப்ப நான் உனக்கு என்ன செய்யலாம்? நீ அந்த காட்டேரிங்க கூட பழக கூடாதுங்கிறத நான் எப்படி சொன்னா நீ புரிஞ்சுக்குவ? சொல்லு குட்டி மனித குழந்தைய. மிஸ்டர், மரியாதைய சொல்றேன். நீ என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தூரமா இரு. வா, இப்ப வாங்கினது பத்தலையா? ஓடி போயிடு குயிலா. இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு சார். என்ன? என் கண்ணை பார்த்து சொல்லு பாக்கலாம். நீங்க என்ன காரியம் பண்ணிட்ட? இங்க எல்லாரும் காட்டேறீங்கதான். யார பார்த்து நீங்க காட்டேரின்னு சொன்னீங்க? நான் உன்னை நசுக்கிடுவேன். போதும், நிறுத்துங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ் மேல யாரும் கை வைக்க நான் நிச்சயமா விட மாட்டேன். மரியாதை என்ன விட்டுடு. என்ன நீ அந்த காட்டாரிகளோட ஒண்ணு சேர்ந்துட்டியா? மறுபடியும் சொல்றேன், மரியாதையா பேசுங்க. இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்னது இது? எப்படி உடைஞ்சு போச்சு? பாடி சூடா இருந்தா அந்த கண்ணு வேலை செய்யாதுல. என்ன வெயிலுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்ப எனக்கு பயங்கரமா ஜுரம் அடிக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இது என்னோட டர்ன். இங்க பாருங்க. அப்போ அப்புறம் என்ன நடந்துச்சு? எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. என்னோட எக்னோசஸ்க்கு தேங்க்ஸ். சரி, இப்ப நான் இங்கேயும் அங்கேயும் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும். என்னது? பசங்களை கிட்னாப் பண்ணனா? நானா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு நிஜமா எதுவும் ஞாபகம் இல்ல. நான் சொல்றது உண்மை. உள்ள போ. எனக்கு இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. நான் போக மாட்டேன். அப்புறம் ஹேனோட அப்பா தன் பொண்ண கிட்டத்தட்ட கிட்னாப் பண்ண தொலைச்சிட்டாரு. யூ ஆர் கிரேட். ஆனா நீ கிரேட்டர்கள் பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா ஏ கிரேட்னா என்ன? ஆல்பபெட்ல ஏன்றது முதல் லெட்டர் தானே. உண்மையை சொல்லணும்னா நான் ஸ்கூல்ல சி கிரேட் தான் வாங்கியிருக்கேன். நீ ஹெல்தியா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஓ டாட், என்ன கொஞ்சம் மூச்சு வாங்க விடுங்க. இங்க பாரு, நீ எப்படி இருக்கியோ அப்படியே பெஸ்டா தான் இருக்க. ஓகே? யா, தட்ஸ் மை டாட்டர். Oh, I love you so much. I love you, ma. I love you. அப்புறம் பிரின்சிபல் கிட்னாப்பர் கிட்ட இருந்து ஹானாவை காப்பாத்தினாரு. பேப்பர்ஸ்லயும் டிவி ஷோஸ்லயும் ஹீரோ ஆயிட்டாரு. அவருக்கு தேங்க்ஸ். எத்தனையோ புது ஸ்டூடெண்ட் அவங்க ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்கூல்ல தான் ஸ்டூடெண்டோட சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஓ, மிஸ்டர் ரீப்பர் என்ன ஆனாரு?
இதோ ஜிஜி மாஸ்டரா பிக்ஸா பர்கர். அதனால ரீப்பரை ஒன்னா சேர்த்துட்டா. மிஸ்டர் ரீப்பர் ஹானாவை பத்தி பேசும்போது எங்களை ஸ்கூலை விட்டு போக சொன்னவரு இப்ப மனசு மாத்திக்கிட்டாரு. நீ சொன்னதுதான் ரொம்ப சரி. எல்லா மனுஷங்களும் கெட்டவங்க இல்ல. இனிமே நாம எங்கேயும் போக தேவையில்லை. அப்புறம் ஹானா அவளுக்கு இனி நாங்க எப்பவும் ஞாபகம் இருக்க மாட்டோம். அவளோட சேஃப்டிக்காக நான் இப்படி பண்ண வேண்டியதாயிடுச்சு. இருந்தாலும் நான் ஹானாவை எப்பவும் என் ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன். நாங்க உயிரையே பணிய வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனோம். அவதான் வாழ்க்கைக்கு ஒரு ஃப்ரெண்ட். ஹானா கூட நான் பழகாம இருந்திருந்தா என்னைக்குமா நான் என் ஃப்ரெண்ட்ஸ பாராட்டாமே இருந்திருப்பேன். எப்படி இருக்க? என்னோட முதல் மனுஷி ஃப்ரெண்ட் எப்பவும் அப்படிதான் இருக்கா. ஹானாவுக்கு தேங்க்ஸ். இப்ப எங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை கிடைச்சிருக்கு. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் மனுஷங்களும் அறுக்கர்களும் வெறுப்பு இல்லாம நிம்மதியா சேர்ந்து வாழ்வாங்கன்னு. அப்புறம் இந்த அழகான உலகத்தை என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரொம்ப ரசிப்பேன்னு நம்புறேன். ஓகே, யாரு இத ஹானாவுக்கு திருப்பி கொடுக்க விரும்புறீங்க? நம்ம எல்லாரும் சேர்ந்து போனா எப்படி இருக்கும்? ஒருவேளை நாம மனுஷங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா? ஒருவேளை அப்படி நடந்தா நான் உடனே அவங்கள நான் ஹிப்னோடைஸ் பண்ணிருவேன்.